ஹலோ ஹால். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேரும் இருக்குது. பள்ளி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்திவரதர் கோவில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேர் சொன்னாதான் நிறைய பேருக்கு வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த கோவிலோட இதுவே தெரியும். இந்த கோவிலுக்கு இத்தனை பேர் இருக்கிறதுக்கு உண்டான காரணமும் இருக்குது. ஸோ போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த கோவில் திருப்பதிக்கு அடுத்தபடியாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலை வந்து நிறைய மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு ரொம்ப பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் 23 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட கோபுரம், ஃப்ரண்ட் கோபுரம் பார்த்தீங்கன்னா 180 அடி. இந்த கோவிலில் நிறைய மண்டபங்கள் இருக்குது. நிறைய மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பத்தினால் செய்யப்பட்ட நிறைய சிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்தோட வீடியோ ஒன்று ஆட் பண்ணுறேன். சங்கிலியை வந்து பார்த்திங்கன்னா செம்ம நுணுக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 கோர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அது இந்த இடத்துல இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா கருட சேவை. அந்த கருட சேவை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி வரதரை தோலில் சுமந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீதி உலா கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல்லையே சுமந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப கோவிலில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபெஸ்டிவலு. அது மட்டும் இல்லாமல் கருட சேவை நடந்து முடிஞ்ச ஒரு சில மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா, ரொம்ப ஃபேமஸான ஒரு தேர் திருவிழா இருக்குது. அதுவும் இந்த கோவிலோட ஃபெஸ்டிவல். அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலையை தோல்லேருந்து சுமந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து எடுத்துகிட்டு வருவாங்க. தேர் ஒரு இடத்துல இருக்கும். அந்த தேருக்கு மேலே சாமியை ஏற்றி ராஜ வீதி வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா 1 day ஃபுல்லாக நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து யாருமே வெளியே போக முடியாது, காஞ்சிபுரத்துக்குள்ளே யாரும் வர முடியாது, அந்தளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் இது. கோவில் நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கோவில்னால் வரதராஜ பெருமாள் கோவில், காமாட்சியம்மன் கோவில், கைலாசநாதர் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில். இந்த கோவில்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். வெளிநாட்டிலேருந்து வந்து ஃபாரினர்ஸே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நிறைய கோயிலை விசிட் பண்ணுறாங்க. ஆனால் கைலாசநாதர் கோவிலில் இருக்க சிற்பம் பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பம் மாதிரி எந்த கோவிலும் இருக்காது. ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு. ஸோ வந்தீங்க அப்படின்னா இங்கேயே ஒரு ½ day ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலில் 40 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வர அத்திவரதர் இருக்காரு. அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு குளத்தில் இருப்பார். ஸோ போக போக வீடியோ நான் அதெல்லாம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அத்திவரதர் இருக்கிற அந்த குளம் இருக்கும். அந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அந்த குளத்தில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த உள்ள அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அத்திவரதர் வச்சுருப்பாங்க பாக்ஸ்குள்ளே. அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து 48 நாள் வெளியே வந்து சாமி கும்பிட்றதுக்காக வைப்பாங்க. ஸோ போக போக அந்த குளம் எல்லாமே நான் காட்டுறேன். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த கோவிலை வெளியூர்லேருந்து வராங்க பள்ளி கோவில் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோவிலில் மட்டும்தான் பள்ளிக்கு தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருக்குது உள்ளே. ஸோ அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நீங்கள் காஞ்சிபுரம் வரீங்க அப்படின்னா அந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அத்திவரதர் கோவில் அப்படின்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அத்திவரதர் இருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சாமியை வந்து அத்தினால் செய்யப்பட்ட பெருமாள் வந்து இந்த குளத்துக்கு கீழே இருப்பார். 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. லாஸ்ட் டைம் எப்போ அத்திவரதரை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 48 நாள் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பார்வைக்கு வெளியே வைப்பாங்க அந்த சாமியை. 48 நாளில் 24 நாள் வந்து பார்த்திங்கன்னா படுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற மாதிரி வைப்பாங்க. அடுத்த 24 நாள் பார்த்திங்கன்னா நின்ன கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வைப்பாங்க.
ஸோ 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த குளத்துல எல்லா தண்ணியும் ட்ரை பண்ணிட்டு தான் சாமி எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையில் இருக்கும்போதே சாமி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு திரும்பவும் அந்த குளத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை விட்டுருவாங்க. அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க இந்த கோவிலில் அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2059 சம்திங் தான் பார்த்திங்கன்னா வெளியே வருவார் அத்திவரதர். ஸோ 40 வருஷத்துக்கு ஒரு முறை வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும் அத்திவரதரை. ஃபஸ்ட்டு அத்திவரதர் தான் பார்த்தீங்கன்னா மூலவராக இருந்தார். ஸோ இவர் குளத்துக்குள்ளே போனதுனால இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெருமாளை வச்சு தான் சாமி கும்பிட்றாங்க. லாஸ்ட் டைம் அத்திவரதர் வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே காஞ்சிபுரத்தை திரும்பி பார்த்தது. ஏன்னா 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு சாமி வெளியே வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஆக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க, அரசியல்வாதி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நினச்சி பாருங்கள், இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு கோவில் கிடையவே கிடையாது. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா சாமியை 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே எடுப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது. நீங்களும் காஞ்சிபுரம் சைடு வரீங்க அப்படின்னா இந்த கோவிலையும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க.